ஓகே, நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே மீட்டிங் உள்ளே வந்துருங்க. இதுக்கப்புறம் யாருமே இன்வைட் பண்ண போகாதீங்க. மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்துருங்க. ஓகே. ஹாய் டீம், குட் மார்னிங். நவீன் ப்ரான்ஸ் ஆக்டர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ட்ரைனிங் வந்து எவ்ரி தேர்ஸ்டே நான் தான் மீட்டிங் எடுப்பேன். மேக்ஸிமம் வந்து மீட்டிங்கை ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே என்னோடய வாய்ஸ் ஆடியோபுளாக இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எல்லாருமே எங்கள் வாய்ஸ் கேட்குதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். மீட்டிங் லிசன் பண்ணுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். மீட்டிங் லிசன் பண்ணுறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, சரி, ஓகே. மீட்டிங் லிசன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா வந்து அடுத்த மந்த்துக்கான பிளான் என்ன, ஏன்னா வந்து நாளையோடு நமக்கு வந்து இந்த மந்த் வந்து முடிய போகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் க்ளோஸ் ஆகி மேக்ஸிமம் நமக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து ஓப்பன் ஆக போகுது. அப்போ வந்து இந்த மாதம் யார் என்ன லெவலில் இருக்கீங்க, எப்படி பண்ணீங்க, எப்படி மீன்ஸ் ஏன்னா ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வெஸ்டேஜ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மந்த் எண்ட் ஆஃப் த மந்த் நான் இந்த லெவல் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அது ஃபுல்ஃபில் ஆகுமான்னு கேட்டால் யார் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடுறாங்களோ 100% யார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த லெவலில் அவங்க மீன்ஸ் அவங்க டார்கெட் பண்ண ஒரு லெவலில் கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? அது எவ்வளோ பேர் வந்து அச்சீவ் பண்ணிங்கன்றது எனக்கு தெரியாது. பட் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து டார்கெட் பண்ணிங்க, கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டீங்க. பட் ஓகே, அது போன மந்தோடு முடிஞ்சிட்டு. ஓகேவா? நமக்கு 2ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து நியூ மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? அப்போது வரக்கூடிய அந்த மந்த்தை நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது தான் நம்ம இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ கரெக்டாக நான் சொல்கிறத மட்டும் ப்ராப்பராக வந்து மீட்டிங்கில் லிசன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். ஓகே, அப்போது நீங்கள் வந்து லிசன் பண்ணவே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே புரியாது. அதனால் மீட்டிங் ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். சரி, ஓகே. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடிஸ்க்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் ஏன் வந்து ஐடிஸ் நிற்க மாட்டேங்குது? ஏன் யாருமே வந்து உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்க, பிரதர் நானும் ட்ரை பண்ணுறேன், யாருமே வர மாட்டேங்கிறாங்க. மொதல் விஷயம், நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது? வெஸ்டேஜ் ரிலேட்டடாக நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வெஸ்டேஜ்குள்ளே ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் பத்தாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ்க்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். ஒருத்தங்களை நீங்கள் போய் இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட என்ன பேசணும், அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பிளானை சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வரணும், அவங்களுக்கு எக்ஸாக்டான பிளானை அக்யூரேட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு பிளான் புரிஞ்சிருச்சுன்னா அவங்க வெளியில் போகவே மாட்டாங்க. ஓகேவா? அப்போது மொதல் இஷ்யூ நீங்கள் லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து எனக்கு எப்போ இன்கம் வரும், நான் ஜாயின் பண்ணிவிட்டேன், நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்போ இன்கம் வரும், இன்கம் வர்றது ஓகேங்க. இன்கம் வர்றதுக்காக நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்றது தான் கம்பெனி எதிர்பார்ப்பாங்க. புரியுதான்னு சொல்லுது? ஏன்னா நம்ம வெளியிலேயும் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், இங்கேயும் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம். நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் வந்து சேர்ந்துட போகுது. அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒர்க் பண்ணணும்ல. சும்மா வந்து யாருமே கம்பெனிலேருந்து நமக்கு வந்து இன்கம் தரப்போகிறது கிடையாது இல்லையா? அப்போது மெயின் திங் நீங்கள் எஃபோர்ட் போடணும். என்ன பண்ணணும்? டீமை டெவலப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து உங்கள் கண்டலில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போது இப்போ நீங்கள் ஒருத்தவங்க இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்கன்னா 100% உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகேவா? மேபி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, எப்படி அந்த பேசிக் நாலேஜ் என்ன, ஒரு நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும், அது எதுவுமே தெரிலனா கண்டிப்பாக வந்து நீங்கள் கூப்பிட்றவங்க உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்க, எனக்கு இதில் டவுட் இருக்குது, நான் வீடியோ பார்த்துட்டேன், பட் இந்த பிஸ்னஸோட பிளான் என்ன, எப்படி நமக்கு இன்கம் போடுவான்னு கேட்டால், இல்லை நான் என்னுடைய அப்ளைங்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க? இவங்களுக்கே பிஸ்னஸ் தெரியல, இவங்க கூட நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணால் நம்மளால் இன்கம் எடுக்க முடியுமா? அந்த ஒரு கொஷின் மார்க் தான் இருக்கும். ஓகே, அப்போது மெயின் திங் நீங்கள் வந்து மொதல் விஷயம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அப்போ தான் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த பிஸ்னஸ்னால் என்ன, எப்படி எந்த மாதிரி இந்த பிளான் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மணியை மேக் பண்ணுறதுக்கு யோசிக்கலாங்க. ஓகேவா? நமக்கு முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா மேக்ஸிமம் அந்த பிஸ்னஸ் என்னன்னே தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வெஸ்டேஜில்
மேக்ஸிமம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ பிளானை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் மேக்ஸிமம் யாராவது இன்வைட் பண்ணுறீங்க, சம் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் எஃபோர்ட் போடாமல் நீங்கள் இங்கே சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் கம்பல்சரி எஃபோர்ட் போடணும். ஏன்னா வந்து எக்ஸாமில் இப்போது நோ எஃபோர்ட் நோ ரிசல்ட் அந்த மாதிரி கான்செப்ட் தான். நீங்கள் எஃபோர்ட்டே போடாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நான் வேலையே செய்யலை பிரதர், ஆனால் எனக்கு இன்கம் வரணும் அடுத்த மாதம், நான் என்ன பண்ணுவதுக்கு அப்படின்னா அதுக்கு எந்த ஆன்சருமே கிடையாதுங்க. ஓகேவா? அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் எஃபோர்ட் போட போகிறீங்க, நீங்கள் இன்கம் எடுக்க போகிறீங்க, கம்பெனி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண போகிறோம், நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன் அப்ளைன் பொசிஷன்லேருந்து. ஓகேவா? அந்த கைடன்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதும் இருக்குது. ஓகேவா? அப்போ மெயின் திங் இதுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணுன்றதை விட நம்ம இந்த பிஸ்னஸில் டீம் டெவலப் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் டீமை ரெடி பண்ணுங்கள். மொதல் விஷயம், நீங்கள் இன்கம்மை எதிர்பார்க்குறத விட உங்களுக்கு அக்யூரேட்டான டீம் இருக்கான்றது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு கீழே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகேவா? அப்போது மெயின் திங் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நான் வந்து என்னுடைய லெவல் இந்த மாதம் என்னுடைய லெவல் வந்து நான் 21 என்னோடய லெவலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 30 நாள், ஒரு மந்த்துக்கு எவ்வளோ நாள்? 30 நாள், 30 டேஸ். 30 டேஸில் 21st டேவே நான் என்னோடய லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி 9 நாள் நான் சும்மா தான் இருக்கேன். மீன்ஸ் மற்ற அடுத்த மந்த்துக்கான பிளான் என்ன எப்படின்றது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அப்போ யோசிச்சு பாருங்கள், என்கிட்ட டீம் இல்லைனா நான் எண்ட் ஆஃப் த மந்த் வரைக்குமே கஷ்டப்படணும் அந்த பிவி எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ மெயின் திங், உங்கள்கிட்ட டீம் இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரும். நீங்கள் முதல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க, டீமை ரெடி பண்ணுங்கள். டீம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் வரப்போகுது. டீமை கைட் பண்ணி கொண்டு போகிறீங்க. ப்ளஸ் உங்கள் டீமுக்கு நாலேஜ் ஷேர் பண்ண போகிறீங்க, அவங்கள இன்கம் எடுக்க வைக்க போகிறீங்க. இதுதாங்க பிளான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் நீங்கள் வெஸ்டியில் நார்மலாக பண்ணணும். நம்ம முதல்ல மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும். மீட்டிங்லேருந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ண போகிறோம். அந்த நாலேஜ் நம்ம கீழே வரவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இது கஷ்டமா? யோசிச்சு பாருங்கள். கிடையாதுல்ல? ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போது நீங்கள் ஒரு லீடராக மாறணும், அதுவும் மெயின் திங். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட ஆட்டிடியூட் தான் உங்களுடைய ரிசல்ட்டையும் டிசைட் பண்ணும். ஏன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியை கம்பல்சரி எல்லாருமே வந்து ஃபாலோ அப் பண்ணணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி ஃபாலோ அப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இங்கே வந்து அதிக அளவுக்கு இன்கம் எடுக்க முடியும். கன்சிஸ்டன்சினால் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மெயின் திங், எல்லாருமே என்னோடய ஸ்க்ரீனை மட்டும் லிசன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டில் ட்ரா பண்ணி எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். அதை மட்டும் ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி நம்ம லெவல் குவாலிஃபை பண்ணலாம், இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருக்குமே வந்து நோட் ஆடியபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லைனா வந்து ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? நம்ம கரெக்டாக வந்து இந்த மீட்டிங்கை ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய விஷயம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வந்து வெஸ்டீஜ் கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இந்த வெஸ்டீஜ் கம்பெனியை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மொதல் விஷயம் இந்த கம்பெனி பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பிளான் என்ன, கம்பெனி பிளான் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போது மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வெளியில் போய் ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள், மணி. ஏன்னா வந்து உங்கள்கிட்ட மணி இல்லாமல் ஒரு பிஸ்னஸை உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? இது வந்து வெளியில் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன தேவை? மணி தேவை. பட் வெஸ்டேஜ் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே மணி தேவையில்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கு கம்பெனி வந்து பார்ட்னர்ஸாக கூப்பிட்றாங்க. அதாவது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வெஸ்டேஜில் மட்டும்தாங்க கிடைக்கிது, வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஓகேவா? அப்போ கம்பெனி நம்மளை ஒரு பார்ட்னராக தான் கூப்பிட்றாங்களே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறது, கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே அவங்க தான். நம்மளும் இங்கே பிஸ்னஸ் பண்ண தான் வந்திருக்கோம், பட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக வந்திருக்கோம். ஓகேவா? மணி இன்வெஸ்ட் பண்ணாமலே நமக்கு இங்கே இன்கம் கிடைக்க போகுதுன்னு சொல்ல வரேன். ஓகே. அப்போது மெயின் திங் பார்த்தீங்கன்னா
கம்பெனி வந்து கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு 3 விஷன் இருக்குது. விஷன்னா என்ன, அவங்களுடைய கோல்னு சொல்லலாம். ஓகேவா? 3 விஷன் என்ன, இந்த விஷன் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மொதல் விஷயம், கம்பெனி என்ன இது பண்ணுறாங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்த் ரொம்ப இது இது ஓகே, ஹெல்த் அண்ட் வெல்த். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து ஹெல்த் அண்டு வெல்த் வந்து கம்பெனி வந்து ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஹெல்த் அண்ட் ஹெல்த்னா என்ன, மேக்ஸிமம் இது ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போது ஹெல்த்னால் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன், நமக்கு வந்து கம்பெனி வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாமே வந்து கெமிக்கல் கிடையாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து இந்த கத்தாழன்னு சொல்லுவாங்க, ஆலோவேரா, ப்ளஸ் ஆம்லான்றது நெல்லிக்காய், ப்ளஸ் வந்து நோனின்றது நோனி பழம், அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் கேனோடர்மா, இந்த மாதிரி குளுக்கோசமைன் எல்லாமே ஒவ்வொரு இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. கொலாஜன், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயமே கம்பெனி வந்து நேச்சுரலாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ ஒரு காயை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி, அப்போது ஹெல்த். ஓகேவா? ப்ளஸ் வெல்த்னா என்ன, நமக்கு கம்பெனி ஹெல்த்து கொடுத்துட்றாங்க. வெல்த்னும் போது இன்கம். ஓகேவா? வெல்த்னா செல்வம்னு சொல்லுவாங்க, அதுதான் இன்கம். ஓகேவா? அப்போது கம்பெனி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்கம்ன்ற ஒரு இதுவுமே நமக்கு வந்து கான்செப்ட்டுமே வந்து நமக்கு இங்கே கம்பெனி கொடுத்துட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் திங், கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேட் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனி வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம வெளியில் வந்து தேர்ட் கிரேட் ப்ராடக்டை வாங்கி குவாலிட்டி இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் வெஸ்டேஜ் கம்பெனி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எக்ஸ்போர்ட்னா என்ன. இப்போ வந்து திருப்பூரில் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஷர்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் அதே டிஷர்ட், அதே ஷர்ட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க திருப்பூரில். ஓகேவா? அப்போ அதை நமக்கு எக்ஸ்போர்ட் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே வரும்போது அது வந்து ஹை குவாலிட்டியாக மாறிடும். மீன்ஸ் குவாலிட்டி சேம், பட் அதோடைய மீன்ஸ் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து 300 ரூபானா அங்கே வரும்போது அது 900 மாறிடும். ஏன்னா நம்ம வாங்கும்போது 900 ருபீஸ்க்கு மாறும். அதுதான் எக்ஸ்போர்ட். பட் இங்கே கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணல, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங்னா என்ன, நம்ம ஒரு பொருளை வாங்குறோன்னா அதை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? மார்க்கெட்டிங்னா நமக்கு மீன்ஸ் நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணும்போது ப்ளஸ் வந்து அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இன்னும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இது கம்பெனியுடைய விஷன். அப்போ கம்பெனி இங்கே என்ன யோசிக்கிறாங்க, மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் வந்து இங்கே பிஸ்னஸே இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு இங்கே இன்கம் கிடைக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் பாருங்கள், இதெல்லாமே விட்டுருங்க. ஓகே, இப்போது இது நமக்கு வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம். இப்போது மாதம் பார்த்திங்கன்னா கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை இங்கே வந்து கன்சியூமராக ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கம்பெனி என்ன சொல்கிறாங்க, ஒரு கன்சியூமர்னால் என்ன, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். ஓகேவா? கன்சியூமராக நம்ம ஜாயின் பண்ணுறோம். ப்ளஸ் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஐடி போட்டு கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ கேஒய்சினா என்ன, மேக்ஸிமம் நம்ம இங்கே ஜாயின் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம வரோம். ஓகேவா? அப்போது மெயின் திங் இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கம்பெனி கொடுக்குறாங்க, 5% அப்படின்ற ஒரு லெவல் வந்து வெஸ்டேஜ் கம்பெனி மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர மற்ற எங்கேயுமே கிடையாது. எடுத்தோடனே 0 லெவலில் தான் எல்லா கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கம்பெனி நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற பொசிஷன் ஸ்டார்டிங்கில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணால் உங்களால் சீக்கிரமாக லெவல்ஸ் குவாலிஃபை பண்ண முடியும், ப்ளஸ் அதனால என்ன பெனிஃபிட், நம்ம வெளியிலேயும் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், இங்கேயும் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். பட் வெளியில் வாங்குறதுனால நமக்கு பெனிஃபிட் கிடையாது. இந்த இடத்துல வாங்கும்போது எப்படி பெனிஃபிட் கிடைக்குதுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஒரு 30 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு, இப்போது நான் சொல்கிற பாருங்க, ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போது இங்கே பாருங்கள், அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோடைய உண்மையான ரேட் வந்து 1200 ருபீஸ் இருக்கும். 1200 ருபீஸ் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு கம்பெனி என்ன கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளோ, 200 ருபீஸ் வந்து நமக்கு இங்கே ப்ராஃபிட். இங்கே நான் மேலே எழுதுகிறேன், இது எல்லாமே ப்ராஃபிட். இங்கே எழுதுறது எல்லாமே ப்ராஃபிட், இந்த லைனில் வர்றது எல்லாமே ப்ராஃபிட். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ், கம்பெனி வந்து எம்ஆர்பி ப்ளஸ் இது வந்து டிபி ப்ரைஸ், டிபி. ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் 30 Pக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க, 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க, இது டிபி ப்ரைஸு.
1200 rupeesன்றது எம்ஆர்பி ப்ரைஸ். பட் இந்த 1200 rupeesலேருந்து 1000 rupees கம்பெனி நமக்கு மீன்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு 200 ரூபாய் இங்கே ப்ராஃபிட் கிடைக்குதா? ஓகே, இது ஒன்று. தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ரீபர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு வந்து 10% பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீபர்ச்சேஸ்னால் உங்களுக்கு வந்து ரீபர்ச்சேஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் தந்துடுறாங்க. 10% அளவுக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனி ஃப்ரீ ப்ராடக்ட் தராங்க. அப்போ நமக்கு இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 100 ரூபா ஒருத்துள்ள ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இங்கே ப்ராஃபிட் எவ்வளோ? 100 ரூபா. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணாங்க, 200 ரூபா கிடச்சிது. ரீபர்ச்சேஸில் 100 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு சோப் வாங்குறீங்க. ஒரு சோப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், 35 ரூபான்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு பிவிடியோவில் மீன்ஸ் ஒரு பிவிடியோ காஸ்ட் வந்து கம்பெனியில் வெஸ்டேஜ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 35 ரூபா. 1 PV ஈக்குவல்ஸ் டு 35 rupees. ஓகேவா? அப்போ 35 rupeesனால் நீங்கள் வந்து 30 PVக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்போது ஒரு இது வந்து 35 ரூபான்னா நமக்கு வந்து 90 பைசா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஓகேவா? அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து நமக்கு வந்து 5% என்ற லெவலுக்கு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி 90 பைசான்னும் போது நம்ம 30 PVக்கு கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 27 ரூபா வந்து நமக்கு லாபமாக கிடைக்குது. இது வந்து கமிஷனாக கிடைக்குதுன்னு சொல்ல வர. புரியுதா? மொதல் விஷயம் இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, 200 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. செகண்ட் திங் ஃப்ரீ ப்ராடக்ட் 10% ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, 100 ரூபா கிடைக்குது. தென் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு PV 35 ரூபான்னா அப்போ வந்து ஒரு PVக்கு நமக்கு வந்து கமிஷன் வந்து 30 பைசா கிடைக்குது. அப்போ 30 PVக்கு கால்குலேட் பண்ணோன்னா 27 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போ டோட்டல் ப்ராஃபிட்டு இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிங்கன்னா 327 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட். இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 327 rupees. நீங்கள் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து 327 ரூபா வந்து உங்களுக்கு லாபமாக கம்பெனி ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ லாபம்? 30% வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் இந்த இடத்துல. புரியுதான்னு சொல்லுது? 30% வந்து கம்பெனி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே மூவ் ஆகலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் விடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே புரியாது. ஓகே, நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பெனி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சினா என்னென்னா மேக்ஸிமம் வந்து 100 PV நீங்கள் வந்து 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 PVக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. 50% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. 50% ப்ராஃபிட் எப்படி பிரதர் கிடைக்குது 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ மொதல் விஷயம், இப்போது அதே கான்செப்ட் தான். இங்கே டிபி ப்ரைஸ் MRP தென் ப்ராஃபிட் இங்கே நான் எழுதுகிறேன் ப்ராஃபிட். ஓகே, இப்போது நீங்கள் வந்து 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. 1 செகண்ட், நான் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 செகண்ட். ஓகே, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. 100 PVக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 3500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். மாதம் நீங்கள் வந்து 3500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோடைய எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4200 rupees கிட்ட உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? 4200 rupeesக்கான ப்ராடக்டை நமக்கு வந்து கம்பெனி எவ்வளோ கொடுக்குறாங்க, 4200 rupees ஒருத்துள்ள ப்ராடக்டை நமக்கு வந்து கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 3500 rupees கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 700 ரூபான்னு வச்சுக்கலாம். 700 ரூபா வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 700 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிதா? தென் நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டுடைய ஒர்த்து எவ்வளோன்னா 10%
10% ஈக்குவல் டு 350 rupees ஒருத்தர் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், 100 பீக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், 3500 ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா 4200 ஒருத்தர் ப்ராடக்ட்டை 3500 கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு இங்கே 700 லாபம். இப்போ இது வந்து ப்ராஃபிட். ஓகேவா, 3500 பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி இது ப்ராஃபிட்டாக கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் தராங்க கம்பெனி. அது 10% தரும்போது நமக்கு வந்து 350 ஒருத்தர் ஃப்ரீ ப்ராடக்ட் தராங்க. அப்போ இங்கே நமக்கு வந்து 350 வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிஷன் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. வந்து ஒரு பிவிக்கு நமக்கு வந்து 90 பைசா கிடைக்குது. அப்போ 100 பிவிக்கு நம்ம போடும்போது 90 பைசா ஈக்குவல்ஸ் டு நமக்கு வந்து இங்கே வந்து 90 வந்து நமக்கு வந்து கமிஷன். இது வந்து கமிஷன் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து கமிஷனாக கிடச்சிது. இப்போ பாருங்கள், மொதல் விஷயம் நமக்கு வந்து 4200 ப்ராடக்ட்டை 3500 கொடுக்கும்போது 700 நமக்கு ப்ராஃபிட். தென் செகண்ட் திங், கம்பெனி ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அது 10% கொடுக்கும்போது 350 ஒருத்தர் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடச்சிருது. கமிஷன் நெக்ஸ்ட்டு வந்து 90 பைசா ஒருத்தர் 90 பைசா ஒரு பிவிக்கு நமக்கு 90 பைசா. ஓகேவா, அப்போது 100 பிவின்னு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 100 பிவிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 90 நமக்கு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி என்ன கொடுக்குறாங்கன்னா, நமக்கு 4 months கண்டினியூஸாக நீங்கள் வந்து 100 பிவி 4 month வந்து நீங்கள் வந்து 4 months வந்து நீங்கள் வந்து 100 பிவி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 ஒருத்தர் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. பட் இதை நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணலாம். 2000 இப்போ பாருங்கள், 4 மாதம் தொடர்ந்து நம்ம 100 பிவி பண்ணால் 4 மாதத்துக்கு அப்புறம் 2500 வவுச்சர் வரப்போகுது. அதை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஓகேவா, அப்போது இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா, 4ஆல் டிவைட் பண்ணோன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 625 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. 4 மாதத்துக்கும் 4 மாதம் பர்ச்சேஸ் பண்ணதுலாம் சேர்த்து 625 4 மாதம் கேல்குலேட் பண்ணி 2500 நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே நமக்கு பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நம்ம 3500 ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது இவ்வளோ ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1750. ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1750 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது 50% வந்து கம்பெனி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாகவே கொடுத்துட்றாங்க. 50% ப்ராஃபிட். அதாவது நம்ம வாங்கின அமௌண்ட் எவ்வளோ, 3000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3500 நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3500 நம்ம ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கோம். பட் கம்பெனி வந்து நமக்கு வந்து 1750 வந்து நமக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்றாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வருது. அப்போ இது ப்ராஃபிட்டாக இல்லையா? 50% நமக்கு இது எல்லாமே ரிட்டன் கிடச்சிருதுங்க. இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க, இது எல்லாமே ரிட்டனாகவே கம்பெனி கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ப்ராடக்ட்ஸும் அடிஷ்னலாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேருது. டிஸ்கவுண்ட் மேலே பாருங்கள், இப்போ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களா? இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 700 ஃப்ரீ ப்ராடக்ட்டு 350, கமிஷன் 90 ப்ளஸ் ஃப்ரீ வவுச்சர் 650, டோட்டல் 1750 உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிட்டன் கிடச்சிருது. அப்போ கம்பெனி எந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். வெளியில் வாங்குறதுனால நம்ம ப்ராஃபிட் இருக்கா? கிடையாது. வெளியில் வாங்குறதுனால 0% தான் நம்ம ப்ராஃபிட். இது யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் அப்புறம் கூட உட்காந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போ கம்பெனி பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணுமா, நான் பர்ச்சேஸ் பண்ணணுமா, ஐயோ நான் ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் ஆனால் வீட்டில் வந்து நமக்கு ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா டக்குன்னு போய் பரவாயில்ல கடனாவது வாங்கிட்டு வந்து கூட நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம்ல வெளியில் ஒரு கடையில். பட் யோசிச்சு பாருங்கள், வெஸ்டேஜில் நம்ம மாதம் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வெஸ்டேஜில் வாங்குறதுனால இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது இல்லைங்க. எல்லாமே நமக்கு ரிட்டன் கிடச்சிடுது இல்லை, எதுவுமே நமக்கு லாஸ் கிடையாது இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் உங்களுக்கு எந்த இடத்துல லாஸ் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் தான் யோசிக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். எந்த இடத்துல நம்ம வாங்கினா வெளியில் வாங்குறத விட வெஸ்டேஜில் வாங்கும்போது இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அப்போ இந்த 100 பிவி தான் இங்கே எல்லாருமே மோஸ்ட்டாக சக்ஸஸ் பண்ண எல்லா லீடர்ஸுமே 100 பிவி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நானும் 100 பிவி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேவா, அப்போ எல்லாருமே 100 பிவி பண்ணி இந்த பெனிஃபிட் எடுத்துக்க பாருங்கள். ஓகேவா, அப்போது 4 மாதத்துக்கு அப்புறம் 2500 வவுச்சர் வருது. அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம்ல கண்டிப்பாக. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடலாம். ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன் உங்கள் எல்லாருக்குமே. 1 செகண்ட்.
ஓகே. எல்லாருக்குமே வந்து நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக லிசன் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் இது. இப்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி தானே? எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் 2 பேர் ரிலேஷன் ஒரு 2 பேர் இருப்பாங்களா? ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ் இருப்பாங்களா? உங்களுடைய 2 நெய்பர்ஸ், ஓகேவா? ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, 2 ரிலேஷன், 2 நெய்பர். இவங்க இல்லாமல் யாராவது இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, 2 பேர் ரிலேஷன் இருப்பாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ நெய்பரோ யாரோ. இந்த 6 பேருக்கு நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வாங்கன்னு கூப்பிட வேணாம், ப்ராடக்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எப்படின்னா, இது சேல்ஸ் கிடையாது. இப்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் காட்டினேன். 100 பீக் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 50% லாபம் கொடுக்குறது கம்பெனி. அப்போது நீங்கள் இவங்க எல்லாருமே வாங்க, உள்ளே வாங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு தேவை கிடையாது. இப்போது இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கு தானே ப்ராடக்ட் வாங்கன்னு சொல்ல வாங்காமல் இருப்பாங்களா? மீன்ஸ் நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வேணாம். எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 50% நமக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வாங்குவாங்களா இல்லையா? வெளியில் வாங்கும்போது ப்ராஃபிட் கிடையாது, இந்த இடத்துல வாங்கும்போது நம்ம ப்ராஃபிட் இருக்குன்னா கண்டிப்பாக வாங்குவாங்கல்ல. அப்போது இவங்கள நீங்கள் பிஸ்னஸ் கூப்பிட வேணாம். இவங்கள ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ், ஒரு 6 பேருக்கு இந்த ரெஃபரன்ஸ்க்கு ஜஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு 1 மந்த்க்குள்ளே இந்த 6 பேருக்கு உங்களால் சொல்ல முடியாதா? இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். ஓகே, இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்லித்தரேன். 1 மந்தில் ஒரு 6 பேருக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்ல போகிறீங்க. அப்போ வந்து அவங்க வந்து மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வாங்குறவங்க சும்மா இருப்பாங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ஒரு மணி சர்க்குலேஷன் ஆப் வருதுன்னா அந்த ஆப்பில் நம்ம பே பண்ணோன்னா 2 ரூபாய் நமக்கு வந்து காயின்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான். ஓகே, சாரி. இப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த 6 பேருக்கு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போது இப்போ ஒரு 6 மாதம் ஆகட்டுமே, இந்த 6 பேர் போய் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது 6 பேர் வந்து 36 பேராக மாறும். எப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்குது, ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த 36 பேர் சும்மா இருப்பாங்களா? ப்ளஸ் அவங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டுமே, ஒரு 260 பேர் உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க மாதம். இது ஒன்று, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதத்தில் 216 பேர் வருவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1296 பேர், எக்ஸாம்பிளுக்கு போடுறேன், ஓகேவா? இவங்க வந்து மற்றவங்ககிட்ட அப்படியே ரொட்டீனாக அவங்க வந்து அவங்க நெய்பர்ஸ், அவங்க ரிலேஷன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் இந்த 6 பேர்கிட்ட சொல்ல போகிறீங்க. அந்த 6 பேரை வச்சு இவங்களை டூப்ளிகேட் பண்ண போகிறீங்க. இவங்கள வச்சு இதை டூப்ளிகேட், இவங்களை வச்சு இவங்க டூப்ளிகேட். இதுக்கு ஒரு 1 இயர் ஆகட்டுமே. ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? 1 இயர் ஆகட்டுமே. நீங்கள் ஜஸ்ட்டு அடுத்த மந்த் இது சும்மா எக்ஸாம்பிள், இது வேணுன்றவங்க பண்ணுங்கள், வேணான்றவங்க விட்டுருங்க. ஓகே, இது கம்பல்சரி கிடையாது. சும்மா நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் ஒரு மாதத்தில் 6 பேருக்கு சொல்ல போகிறீங்க. அந்த 6 பேர் வந்து 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பேரை கொண்டு மீன்ஸ் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? இது ஒரு மெத்தட். உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போது எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு வந்து அந்த இயர் முடியும் போது ஒரு 1555 பேர் உங்களுக்கு கீழே மீன்ஸ் உங்கள்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலே போதும். ஓகேவா? மீன்ஸ் அவங்க வீட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த 1555 பேர் 1555 பேர் வந்து மாதம் 1000 ரூபாய்க்கு உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம், மாத வருமானம், உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 1.5 lakh, ஓகேவா? 1,50,000 உங்களுடைய இன்கம், மாதம் இன்கம். 1555 பேர் வந்து உங்களுக்கு கீழே 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் உங்களுடைய இன்கம். அதே பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போது இதே 1555 பேர்
1555 பேர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1500 வாங்குறாங்கன்னா உங்களுடைய மாத வருமானம் 2.5 லட்ச ரூபாங்க. 2.5 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே 1500 பேர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த மெத்தட். ஓகேவா? 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். 100 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா 3500 மாதம் உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்கன்னா அப்போ உங்களுடைய மாத இன்கம் 5 லேக்ஸுங்க. ஓகேவா? 5 லட்ச ரூபா உங்களுடைய இன்கம் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு. நான் ஜஸ்ட் சும்மா போட்டிருக்கேன், ஜஸ்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 பேர் உங்கள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி, நெய்பர் இவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க. இந்த 6 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் 1 மாதம் டைம் எடுக்க போகிறீங்க. இந்த 6 பேர் இவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இந்த 6 பேர் இவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இவங்க 36 பேர்கிட்ட சொல்லுவாங்க. மீன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன், நெய்பர். அதுக்கு ஒரு 3 மாதம் ஆகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த 36 பேர் 216 மாறும். நெக்ஸ்ட் வந்து 196 மாறும். 1296 மாறும். ப்ளஸ் 1555 பேர் இருந்தால், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சினாரியோ போட்டிருக்கேன். பாருங்கள், 1555 பேர் உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 1.5 லட்சம். 1500 பர்ச்சேஸ் பண்ணால் மாதம் அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ். இப்போது நம்ம யோசிச்சு பாருங்கள், டூத் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, பவுடரு, நெய் பாலிஷ், இந்த மாதிரி பேசிக்கான டீ தூள், காஃபி தூள், குக்கிங் ஆயில், இந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். அப்போ கண்டிப்பாக எடுத்துப்பாங்களா இல்லையா? வாங்குவாங்களா இல்லையா? ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி புரிய வச்சோன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகே, இது வந்து கம்பல்சரி கிடையாது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணவங்க இந்த மெத்தட் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இல்லை பிரதர் இதெல்லாம் என்னால் முடியாது, கண்டிப்பாக முடியாதுன்னா நான் ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இல்லை பிரதர் எனக்கு மாதம் 50,000 ரூபாய் வந்தால் போதும் பிரதர், ஒரு மெத்தட் சொல்லிக் கொடுங்க எனக்கு மாதம். இது ஒரு மெத்தடுங்க. ஆல்ரெடி கன்சிஸ்டன்சி பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ வேறு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு மெத்தட். இது யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் அப்படியே ஃபோன் ஆட்டாமல் வச்சுருப்பேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, டைம் ஆகுது நமக்கு. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு அனதர் மெத்தட். ஓகே, அனதர் மெத்தட். ஓகே, இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரதர் எனக்கு நிறையெல்லாம் வேணாம் பிரதர், நான் நிறைய ஆசைப்படல. மாதம் 50,000 ரூபாய், மாதம் 50,000 ரூபாய் பர் மந்த் இன்கம் வந்து எனக்கு வந்து 50,000 ரூபாய் வந்தால் போதும் பிரதர், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சும்மா இதே கான்செப்ட் தாங்க. இதே கான்செப்டில் இப்போ உங்களுக்கு கீழே ஒரு இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களுக்கு கீழே 178 பேர் இருக்கணும். 178 பேர் உங்கள்கிட்ட 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மாத இன்கம் 15,000 ரூபாய். 15,000 ரூபாய் மாத இன்கம். 1000 ரூபாய்க்கு 178 பேர் உங்ககிட்ட 15,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இவ்வளோ பேரை நான் எப்படி பிரதர் உருவாக்குறது? 178 பேரை எப்படின்னா நீங்கள் உருவாக்க போகிறது கிடையாதுங்க. இங்கே கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 6 பேர்கிட்ட சொல்ல போகிறீங்க. அந்த 6 பேரை வச்சு உங்களை டூப்ளிகேட் பண்ண போகிறீங்க. அவங்க நெய்பர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்க போகிறாங்க. பட் ப்ராஃபிட் யாருக்கு கிடைக்க போகுது? உங்களுக்கு தானே பிவி ஆட் ஆக போகுது. புரியுதா நான் சொல்கிறது? அவங்க உங்ககிட்ட காசு கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இந்த 178 பேருமே நீங்கள் உருவாக்க போகிறது கிடையாது. இந்த கான்செப்டில் தான் இந்த 6 பேருக்கு சொல்லும் போது அது அப்படி டூப்ளிகேட் ஆகி இப்போ 178 பேர் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு 15,000 ரூபாய். அதே 178 பேர் வந்து உங்களுக்கு கிட்ட 3,500 ரூபாய்க்கு 100 பிவிக்கு உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். 50,000 ரூபாய். 50,000 ரூபாங்க உங்கள் இன்கம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 178 பேர் உங்ககிட்ட 3,500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 50,000 ரூபாய் மாதம் இன்கம். இப்போ இது யாராவது வேணான்னு சொல்ல போகிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். இதுக்கு 1 இயர் ஆகட்டுமே, 1 இயர் ஆகட்டுமே, என்ன பிரச்சனை? இல்லை 2 இயர்ஸ் ஆகட்டுமே, ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் வரப்போகுதுன்னா யாராவது வேணான்னு சொல்ல போகிறீங்களா? கிடையாது. இல்லை, அப்போ யோசிச்சு பாருங்கள். மொதல் விஷயம் இதை புரிஞ்சுக்கணும், இந்த மெத்தட். தென் அனதர் மெத்தட் இதை புரிஞ்சுக்கோங்க. இது வேணுமானாலும் யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 50,000 ரூபாய் எடுக்கணுமா? மாதம் இன்கம் 50,000 ரூபாய்க்கு இது ஒரு மெத்தட். உங்களால் மற்றவங்களை ஜாயின் பண்ணி விட முடியல, அவங்க பிஸ்னஸ்க்குள்ளே வர மாட்டாங்கன்னா பிஸ்னஸ் பண்ண வேணாம். அவங்க ஜஸ்ட் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டோம், அதனால உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கும். புரியுதான் சொல்லுது? அவங்க உள்ளே வந்து மற்றவங்களை ஜாயின் பண்ணி விடுறது, அந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுறது எனக்கு செட் ஆகாதுங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தவங்க இன்வைட் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ஜாப் என்னால் பண்ண முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா
ப்ராடக்ட்ஸை பற்றி ரெஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இன்கம் எடுக்கலாம். இதுவும் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்போது இது ஒரு மெத்தட். இது வந்து கன்சிஸ்டன்சி கம்பல்சரி. இது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கன்சிஸ்டன்சின்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் இருக்குங்க. அதை கரெக்டாக எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 1 பர்ச்சேஸ். ஏன் பிரதர் டே 1 பர்ச்சேஸ் பண்ணணும்னா, இப்போ 2ஆம் தேதி நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து 2ஆம் தேதியே நான் பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறேன். ஓகேவா? ஏன்னா வந்து இப்போது நீங்கள் பிவி எடுக்கணும். இங்கே பிவி இருந்தால் தான் உங்களுடைய இன்கம் கன்ஃபார்ம் ஆகுங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இன்கம் வந்துடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து டே 1லேருந்தே ஒர்க் பண்ணணும். 2ஆம் தேதியே பர்ச்சேஸ் முடிச்சிடணும். முடிச்சுட்டு மீதி இருக்க நாளெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுடைய லெவல் கம்ப்ளீஷனுக்கு எவ்வளோ வேணும் பிவி, எவ்வளோ பேர் உங்களுக்கு கீழே இருக்காங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ பிவி வரப்போகுது, அப்போ பேலன்ஸ் நீங்கள் என்ன பேலன்ஸ் எப்படி எடுக்கணுன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? அதுதாங்க இங்கே கான்செப்டே. ஓகேவா? அப்போது மொதல் விஷயம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? இப்போது நான் இன்னொரு மெத்தடு சொல்லி தந்துடுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு பர்சன். இப்போது உங்களுக்கு கீழே இப்படி ஒரு லெக் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இது ஒரு லெக்கு, இப்படி 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 ஒரு லெக் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு கீழே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது உங்களுடைய லெவல் வந்து 8% லெவலில் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு 8% லெவலில் இருக்கீங்க. நீங்கள் 12% டார்கெட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1200 பிவி தேவைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஒரு 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இவங்க ஒரு 100 பிவி, 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 இவங்க ஒரு 100 பிவி. ஓகேவா? அப்போது எல்லாருமே இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 6 பேர் இருக்காங்க. நீங்கள் 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணீங்க. இந்த 100 பேருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 6 பேருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு முடித்தா தான் இந்த 6 பேருமே பண்ணுவாங்கங்க. நீங்கள் முடிக்காமல் எப்படி இவங்க பண்ணுவாங்க? இவங்க பண்ணால் தானே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இவங்களும் இன்கம் எடுக்க தான் போகிறாங்க. இப்போ இவங்களும் இப்போ பாருங்கள், இந்த லைனில் பாருங்கள். இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பட் இவங்க 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணதுனால இவருக்கு 300 பிவியே மாறிடுச்சு இந்த இடத்துல. அப்போ இவர் 8% லெவல் கம்ப்ளீட்டட். இங்கே அப்ளைன் மட்டும் போகாதுங்க, இவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் இவங்களுக்கு கீழே 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 ஐடி ஜாயின் ஆகும். அப்போ இவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க. ஓகே. அதனால் பிஸ்னஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். மெயின் திங் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி தான் வந்து நமக்கு வந்து கம்பெனி வந்து பிளான் கொடுத்துருக்காங்க. அதனால் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் டே 1 பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே உங்கள் டீம் உங்களை பார்த்து பண்ணும். அதனால் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். எல்லாருமே சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் லெவலுக்கு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் எல்லாருக்குமே மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ விஷுவல்.